ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம்லாம் கொஞ்சம் நாள் ஆச்சு அப்படின்னா இந்த மாதிரி அடியில் வந்து பாட்டமில் ப்ரௌன் கலரில் மாறுறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. என்னதான் குவாலிட்டியாக வாங்கினாலும் நம்ம அடிக்கடி வந்து கையில் வாஷ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி மாறாது. டிஷ்வாஷர் யூஸ் பண்ணுறப்ப கண்டிப்பாக இந்த மாதிரி மாறுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நான் ஃபுல்லாகவே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் ஃபுல்லாகவே டிஷ்வாஷரில் தான் போடுவேன். ஸோ அதனால் இந்த மாதிரி மாறிடுச்சு. சரி, ஓகே, பிங்க் ஸ்டஃப் வச்சு க்ளீன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா அன்றைக்கி கிளாஸ் டாப் க்ளீன் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் இந்த பிங்க் ஸ்டஃப்பை வந்து எடுக்கிறேன். சரி, ஓகே, ட்ரை பண்ணி பார்ப்போன்னு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அப்ளை பண்ணி, லாஸ்ட் டைம் சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் ரொம்ப அழுத்தி தேய்க்கக்கூடாதுன்னு போட்டிருந்துச்சு. லாஸ்ட் டைம் ரொம்ப லைட்டாக தேய்ச்சி எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக க்ளீன் ஆனனால வெறும் டிஷ்யூ பேப்பர் வச்சு க்ளீன் பண்ணி பார்க்கலான்னு இப்போ ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து அந்த மாதிரி மேஜிக் மாதிரிலாம் இந்த டைம் வந்து க்ளீன் ஆகலை. லைட்டாக சுடுதண்ணி ஊற்றி தேய்ச்சி பார்த்தேன், ஸ்க்ரப்பர் வச்சு லைட்டாக தேய்ச்சி பார்த்தேன். ஃபஸ்ட்டு டைம் வந்து நல்லா க்ளீன் பண்ணலை. ஸோ என்ன பண்ணேன், செகண்ட் டைம் கொஞ்சம் அதிகமாக இது பிங்க் ஸ்டஃப் போட்டுட்டு கொஞ்சம் நல்லாவே ஸ்க்ரப்பர் வச்சு நம்ம நார்மலாக எப்பயும் எப்படி அழுத்தி தேய்ப்போமோ அந்த மாதிரி அழுத்தி தேய்ச்சேன். அப்போயுமே அங்கங்கே பார்த்திங்கன்னா அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதுலாம் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஸோ அதனால் அந்த ஸ்டீல் ஸ்க்ரப்பர் இருக்கு இல்லையா, அதில் போட்டு சுடுதண்ணிலே தான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். எங்களுக்கு வந்து பைப்லேயே சுடுதண்ணி வரும். ஸோ அதனால் அதில் வார்ம் வாட்டர் வச்சு தான் வாஷ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனல் ப்ராடக்ட் வந்து எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓரளவுக்கு வந்து முன்னாடி இருந்த மாதிரி ப்ரௌன் கலர்லலாம் இல்லை, ஆனால் ஒரு 90% வந்து முன்னாடி இருந்ததுக்கு அழுக்கெல்லாம் நல்லாவே போயிருந்துச்சு. கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு நம்ம இருக்கிறத வச்சே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் இதை வச்சு ட்ரை பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் பார் கீப்பர்ஸ் ஃப்ரெண்டுன்னு ஒன்று சொன்னாங்க. சரி, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட் வாங்கி அதை இடத்த அடைச்சிட்டு காசுக்கு பிடிச்சது தானுங்க. ஸோ அதனால் இந்த ப்ராடக்டை வச்சே க்ளீன் பண்ணேன். நல்லாவே தான் வந்திருக்கு. கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு. கண்டிப்பாக இது பிங்க் ஸ்டஃபோட ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க. 200 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டாங்க. Amazon.inலையும் இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே வந்து அழுக்கெல்லாம் போகுது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸையும் ரிவ்யூஸையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பாய்.